இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்போஸ்தலர் 17 படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த அப்போஸ்தலர் 17 பார்த்திங்கன்னா பவுலும் சீலாவும் ரோம அரசாட்சினால் சிறைச்சாலைக்கு போகிறாங்க. அவங்க வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நிமித்தமாக அவங்க வந்து ரோம சிறைச்சாலைக்கு போகிறாங்க. அப்போ இவங்க சிறைச்சாலையில் இருக்கும்போது நம்ம எப்போவுமே வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவங்க வந்து சிறைச்சாலையில் ஆண்டு துதிச்சாங்க, அதனால் அவங்க விடுதலையாக்கப்பட்டாங்க. ஸோ யூஸ்வலி நம்ம வந்து அந்த மாதிரி தானே வந்து கேட்போம், ப்ரீச்சிங்ஸ் கேட்போம். ஆனால் பாருங்கள், வந்து துதிக்கும்போது ஆண்டவர் வந்து உங்கள் சிறைச்சாலைகளை வந்து உடைப்பார், உங்கள் கட்டுகள் வந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். எஸ், கண்டிப்பாக ஆண்டவர் அதெல்லாம் செய்வார். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவர்களை விடுதலை பண்ணுறாரு. ஆனால் வந்து அவங்க வந்து அந்த மோட்டிவில், அதாவது வந்து அவங்க துதித்ததும் ஜெபித்ததும் வந்து ஆண்டவர் இந்த கட்டுலேருந்து எங்களை விடுதலை ஆக்குங்க, இப்போ எங்களுக்காக ஒரு எர்த்குவேக்கை வரவீங்க, நாங்கள் வந்து விடுதலை ஆகணும் அப்படின்ற எந்த மோட்டிவுமே கிடையாது. அவங்க வழக்கத்தின்படி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரேயர் அண்ட் வர்ஷிப், அது அவங்களோட வழக்கம். அவங்க எப்போவுமே ஆண்டவரோடு கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால அந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க, ஜெயிலையுமே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அதுதான். அந்த சிறைச்சாலையில் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆண்டவரை தேடினாங்க அப்படின்றதான் பார்க்கணுமே ஒழிய, அவங்க வந்து அந்த சிறைச்சாலையிலேருந்து வெளியே வரணுன்றதுக்காக ஆண்டவரை தேடினாங்க, ஆண்டவரை அதுக்காக துதிச்சாங்க அப்படின்றது கிடையாது. அண்ட் செகண்ட், ரொம்ப எனக்கு இந்த காரியத்தை ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த பூமி அதிர்ந்தது அண்ட் அவங்களோட கட்டுகள் தான் அவங்க விடுதலையானாங்க. ஆனால் அவங்க வந்து எஸ்கேப் ஆகலை. ஏன் அவங்க எஸ்கேப் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிறைச்சாலைக்காரன் வந்து அந்த காலத்தில் வந்து அவங்களோட கஸ்டடியில் வச்சிருக்க ஒருத்தங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த சோல்ஜர் வந்து கொன்னுடுவாங்க. ஸோ அவன் வந்து மரண பயத்தினால அவன் என்ன பண்ணிட்டான்னா, அவன் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னை குத்திக்கிறதுக்கு போகிறான். அப்போ வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை நீ பயப்படாத, நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நாங்கள் எங்கேயும் போகல அப்படின்னு. எந்த சிறைச்சாலைக்காரன் இவங்களை அவ்வளோ அடித்து அவங்கள துன்புறுத்திருக்கானோ அந்த சிறைச்சாலைக்காரன் பிரச்சனையில் மாட்டிக்கூடாதுன்றதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு வழி இருந்தும் கூட அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க அந்த இடத்துல இருந்தது நிமித்தம் இவங்களோட அந்த லவ், அதாவது தன்னை அடித்தவன் செத்துறக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தும் எஸ்கேப் ஆகாமல் இருக்கிற இந்த மனுஷங்களுடைய அன்பை பார்த்துட்டு அந்த சிறைச்சாலைக்காரன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, அப்போ இவங்க வணங்குற தெய்வம் ஒரு வித்தியாசமான தெய்வம். ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு சான்ஸ் கிடைச்சா நீ யார் எப்படி போனாலும் சரி, நான் வந்து யார் வந்து உயிரோடு இருந்தா என்ன செத்தா என்ன, நான் என்ன காப்பாற்றணும் தான் யோசிப்பாங்க. ஆனால் மற்றவங்களுக்காக யோசிக்கிற இந்த மனுஷங்க வணங்குற தெய்வம் யார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு கியூரியாசிட்டி வருது. ஸோ அந்த கியூரியாசிட்டினால நான் ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்னு அவன் கேட்குறான். கேட்டது நிமித்தமாக அவனும் அவன்